நம்ம பார்க்க போகிற வீடியோ concat operator method. ஸோ concat ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு இருக்கிற concat method தான். ஸோ அந்த concat methodனா என்ன, அதை RxJSல நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் மேற்பட்ட அரேஸை நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல இப்போ நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட்டான அரேஸ் இருக்குது, எனக்கு எல்லா அரேஸுமே ஒரே அரேஸாக மாற்றணும் அப்படின்றப்போ நான் கன்கேட் மெத்தட் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்கேட் மெத்தட் எப்போவுமே ஒரு நியூ அரேவை தான் க்ரியேட் பண்ணும், எக்ஸிஸ்டிங் அரேவை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த GF பாருங்கள், இங்கே ஒரு வீடியோ மொத்தம் 1 2 3 இருக்கும், இன்னொரு 3 இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக நம்மளுக்கு 6 இருக்கும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் அரேஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரே அரேவாக நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அதுதான் கன்கேட். ஸோ இந்த கன்கேட் மெத்தடில் இன்னொரு என்ன விஷயம்னா, ஸ்ட்ரிங்காக அரே மோஸ்ட்டாக நம்ம உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காகவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது மாற்றி அதை கன்காடினேட் பண்ணிக்கும். இப்போ இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சின்டெக்ஸ். இப்போ வேர் நியூ அரேன்னு இருக்கு. ஸோ இதை எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், கன்காடினேட் நியூ அரேவை தான் என்ன பண்ணும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் அரேவை நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து அதுக்குள்ளே கன்காடினேட் கொடுத்து அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் த அரேஸ் நம்ம இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ தான் அரே கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் அரேஸ் வேணால் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கன்கேட். ஸோ கன்கேட்லேருந்து அரேஸ் மட்டும் இல்லை, நம்ம வேல்யூஸும் கொடுக்கலாம். அதுக்கு தான் 2 சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வேல்யூஸையும் கொடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கன்கேட் பண்ண முடியும். பட் இந்த கன்கேட்குள்ளே வெறும் ஸ்ட்ரிங் நம்பர்ஸை கொடுத்தீங்க, வெறும் நம்பர்ஸை கொடுத்தீங்கன்னா கன்கேடினேட் பண்ணாது, அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் கன்கேடினேட் பண்ணும். ஆனால் அரேக்குள்ளே அது நம்பரோ ஸ்ட்ரிங்கோ ஆப்ஜெக்டோ என்னவா இருந்தாலும் என்ன பண்ணிடும்னா அது நம்மளுக்கு மர்ஜ் பண்ணிடும், எல்லா அரேஸையும் கன்கேடினேட் பண்ணிடும். ஸோ கன்காடினேட்டில் இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளால் இந்த கன்காடினேட் அரேஸ்குள்ளே நம்பராக இருக்கா ஸ்ட்ரிங்காக இருக்கா அப்படின்லாம் பார்க்காது, அது வெறும் அரேவா, அந்த அரேவை அது கன்காடினேட் பண்ணிடும். பட் நம்ம வேல்யூஸாக கொடுக்கும்போது இப்போ நான் 1 2 3 ஸ்ட்ரிங்காக கொடுத்தேன்னா அது கன்காடினேட் பண்ணிடும். அதே 1 2 3 நான் நம்பராக கொடுத்தேன்னா கன்காடினேட் பண்ணாது, அதை கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நம்ம போய் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம சின்ன ஒரு கன்காடினேட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு நான் app.component.az எடுத்துக்கிட்டேன், நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வேரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு அரே 1ன்னு வைக்கிறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு அரே க்ரியேட் பண்ணுறேன், அந்த அரேக்கு 2ன்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் 5 6 7 8 9ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வேறுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அரே 3ன்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் 9 10 7 11 இப்படி கொடுத்துட்டேன், 10 and 11 இது மூணுக்கும் லென்த் வேரியேஷனாக இருக்கலாம். இது கன்காடினேட் பண்ணும்போது இது ஒரே அரேவாக மாறிடும். இப்போ எப்படி நம்ம அரேவாக மாற்றுறது, வேர்ன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் நியூ அரே அப்படின்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு எந்த அரேக்குள்ளே எல்லா அரேயும் ஜாயின் பண்ணணும். நான் அரே 1க்குள்ளே எல்லாரையும், நீங்கள் இங்கே அரே 1 தான் போடணுமான்னு இல்லை, உங்களுக்கு எப்படியோ. இங்கே நம்ம அரே 2 கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அரே 1 கூட நான் எல்லாத்தையும் கன்காடினேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ கன்காடினேட் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரே 2 அரே 3 இவ்வளோ தான், சிம்பிள். இதை நம்ம இப்போ கன்சாலில் பார்ப்போம். console.log நம்ம என்ன பண்ணிக்கலாம் நியூ அரே. இப்போ நம்ம இதை போய் ப்ரௌசரில் பார்ப்போம் எப்படி இது கன்காடினேட் ஆகிருக்குன்னு. நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு கன்சால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒரே அரேவாக நம்மளுக்கு கன்காடினேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கன்காடினேட். இப்போ நம்ம RxJSல இதே கன்காடினேட்டை பைப்புக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம்.
இப்போ RxJS யூஸ் பண்ணி எப்படி கன்கார்டினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள். நான் சொல்லியிருக்க மாதிரியே நம்மளுக்கு என்ன தேவைப்படும், RxJSல இருக்க ஆஃப் தேவைப்படும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கன்கார்டினேட் அப்படின்றது ஆப்ரேட்டரை விட க்ரியேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஸோ கன்கார்டினேட்டருக்கு நம்மளுக்கு பைப் தேவைப்படாது. பைப் வச்சு யூஸ் பண்ணால் அது பைப்பபிள் ஆப்ரேட்டர். பைப் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது க்ரியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ மற்ற ஆப்ரேட்டரோட இந்த ஆப்ரேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னது, இது க்ரியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஆஃபும் கன்கார்டினேட்டும் தேவை. RxJSல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, கான்ஸ்டன்ட்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். SRCன்னு போட்டுட்டு 1ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஸ் யூஷுவல் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ஆஃப் அப்சர்வபிளுக்கு ஏற்ற மாதிரி அது இட்ரேஷனாக மாற்றிடும். அதே 1, 2, 3. ஸோ அதே கான்ஸ்டன்ட் போட்டுக்கோங்க. கான்ஸ்டன்ட் போட்டு SRC2ன்னு போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் விச் அரேஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. நான் போடலாம், பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அப்புறம் உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அதுக்காக தான் நீங்களாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ சோர்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், SRC. இப்போ நம்ம பைப்பபிள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அரேவை கால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், எப்படி கால் பண்ணுவோம், இப்படி கால் பண்ணிவிட்டு சோர்ஸ் 1ன்னு கால் பண்ணிவிட்டு டாட்ன்னு போட்டுட்டு பைப்புன்னு போட்டு பைப்புக்குள்ளே நம்ம என்ன போடுறது பைப்பபிள். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது க்ரியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை என்னது, ஜஸ்ட் கன்கார்டினேட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்குள்ளே SRC2 இப்படி தான் கொடுக்கணும். இதுதான் சின்டெக்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நல்லா பாருங்கள், இது நார்மலான ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட். இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு அரேவை முன்னாடி எந்த அரேயோட நம்ம மற்ற அரேஸ் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே தெளிவாக கொடுக்கணும். ஆனால் இதே RxJS நம்ம க்ரியேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன அரேஸ் ஒரே அரேவாக மாற்ற போகிறோம் அப்படின்றத தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணும், ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று என்னாகும், எமிட் ஆகி நம்மளுக்கு இது ஒன்றா மர்ஜ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டில் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், கான்ஸ்டன்ட் நியூ. இது போட்டால் போடலாம், இல்லைனா தேவையில்லை. நம்மளுக்கு நியூ சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த நியூ சோர்ஸ் டாட் சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டு இந்த சப்ஸ்கிரைப்குள்ளே ஆஸ் யூஷுவல் நம்ம போகிற ஆரோ மெத்தட் போட்டுட்டு கன்சோலில் போட்டிங்க அப்படின்னா இது கன்கார்டினேட் ஆகி நம்மளுக்கு ஒரே அரேவாக இருக்கும். லாக் சும்மா அண்டர்ஸ்டாண்டுக்காக போடுறேன். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும் இது எப்படி கன்கார்டினேட் ஆகும். 1 2 3 4 5 6 நான் சொல்லியிருக்க அப்சர்வபிள்னு வரும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணும், இட்ரேட்டட் தான் பண்ணும். ஸோ இதை ஜாயின் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், வேறு அரே லிஸ்ட்டுன்னு எடுத்துகிட்டு நம்ம லெட் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு விட லெட் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம லெட் யூஸ் பண்ணிவிட்டு லெட் இதுன்னு போட்டுட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப்னு வரும்போது நம்ம அப்சர்வபிள்னு யூஸ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன ஆகும், கன்கார்டினேட் ஆகி ஒரே அரேவை இதுக்குள்ளே இட்ரேட் பண்ணும். இட்ரேட் ஆகி நம்மளுக்கு புஷ் ஆகும். புஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லாமே ஒரே அரேவாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். அரே லிஸ்ட் இதை புஷ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னொரு டைம் ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இது நம்மளுக்கு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட். அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு எவ்வளோ அரேவோ அந்த அரேவை கொடுத்துட்டு எந்த அரேக்கு அப்புறம் எல்லா அரேவும் ஜாயிண்ட் ஆகணுமோ அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம இதை போடணும். அப்போ கன்கார்டினேட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் கன்கார்டினேட் பண்ணி ஒரே அரேவாக கொடுத்துரும். இதே நம்ம அப்சர்வல்னு வரும்போது நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுவோம் இட்ரேஷன் பர்பஸ்க்காக. ஸோ கன்கார்டினேட் இது க்ரியேஷன் ஆப்ரேட்டர். இது இந்த பைப்பபிள் கிடையாது. ஸோ இந்த க்ரியேஷன் ஆப்ரேட்டர்
ஆப்ரேட்டருக்கு என்னென்ன நம்ம ஒன்றா சேர்க்கணும்னு சொன்னால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் இது அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குற ஆர்டர் படி தான் அதை எடுத்துக்கும். ஸோ எடுத்து என்ன பண்ணும், நம்மளுக்கு அப்சர்வபிள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஜாயின் ஆன எல்லாமே ஒன்று ஒன்றா தான் இட்ரேட்டட் ஆகும். இட்ரேட் ஆகுதை நம்ம ஒரே அரே லிஸ்ட்டில் புஷ் பண்ணால் நம்மளுக்கு அது ஒரே அரேவாக ஆயிரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு நார்மல் JavaScript அரே மெத்தடுக்கும் நம்ம RxJSல யூஸ் பண்ணுற க்ரியேஷன் ஆப்ரேட்டர்ஸ்க்கும். இப்போ போய் ப்ரௌசரில் பாருங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு JavaScript அரே மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணது ஒரே அரேவாகிடுச்சு. பட் நம்ம அப்சர்வபிள் மூலமாக க்ரியேட் பண்ணது க்ரியேட் ஆகி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒன்றா என்ன ஆயிருக்கு, இட்ரேட் ஆகிருக்கு. அதை நம்ம ஒரே இதில் புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கன்கார்டினேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் கன்கார்டினேட். நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அரேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரில் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.